இதை விட அதிகமான அட்வென்ச்சர் இருக்கிற ஒடிசாவுக்குள்ளே போக போகிறோம். இப்போ வீட்டம்மா வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பெட்ஷீட் ஒன்று போதும். எல்லாம் ஆன்மீக ஆபத்து அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறோம். ஒடிசா ஸ்டேட்ஸ் பிகைன்ஸ் வெல்கம்ஸ் யூ. பார்த்தீங்க திருப்பூரில் இந்த தமிழ் அழகாக பேசுகிறாருங்க. ஊர் வாங்கி பார்த்துருக்கீங்களா? இந்த ஊர் பேர் அம்பானி. எங்கள் பைக்கை இப்படி அழகாக விட்டுருக்கோம். என்னப்பா இது, நீ தான் கஞ்சியை போட்டு சாவடிக்கிறேன்னா இவங்கேயும் கஞ்சியை கொடுக்குறானுங்க அப்படின்ட்டா. இது வந்து வெறும் தண்ணி ஊற்றி கஞ்சியாக கொடுக்காம தயிர் ஊற்றிருக்காங்க. கீழே இருந்து ஆந்திராவிலேருந்து பாதியில் மேலே வந்தோம். அதுலேருந்து அரக்கு வேலி வந்துட்டு அப்படியே மேலே போய்கிட்டு இருக்கோம். அண்ணா அண்ணான்னு வந்துடுறான். என்னன்னு பார்த்தா நான் தாம்பரத்தில் 10 வருஷம் வெள்ளை பார்த்துச்சு சார். மார்ச் ஏப்ரல் ஒன்றுமே இல்லை காஞ்சி போச்சுடா. ஒரு லேடி பேரை கூட ஞாபகம் வச்சுக்க தெரியல உங்களுக்கு. அங்கே தமிழ்நாட்டு லாரி ஆளுங்க இருக்காங்க. தமிழ்நாட்டு லாரியே இல்லை இங்கே. வா நான் காட்டுறேன் உனக்கு. அப்பா சாமி ஆளை விட்றா அப்படின்னு சொல்லி உடையன்ட்டேன். ஒரு சிலருக்கு சில கனவுகள் இருக்குங்க. அந்த கனவு எப்படின்னா ஒரு 6 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம் கூட இருக்கலாம். அந்த கனவு ஏன் வந்துச்சு, அந்த கனவு ஏன் நிறைவேறணும்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னு சத்தியமாக தெரியாது. அந்த கனவு உண்மைதானா நிஜம்தானா அப்படின்னு கூட தெரியாது. அப்படி ஒரு கனவு தான் எனக்கு வந்த அரக்கு வேலி கனவு. 2021 நான் லடாக் போயிருக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம அரக்கு வேலி அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்படுறேன். சின்ன வயசில் படிச்சிருக்கலாம், ஆனால் எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லை. அந்த அரக்கு வேலி ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அந்த ரூட்டில் பைக் ரைடு பண்ணுறதுங்கிறது ஒரு சாகச பயணத்தில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அரக்கு வேலிக்கு வரணும்னு 6 வருஷமாக நான் கனவு கண்டுட்டு இருந்தேன். ஏன் பண்ணினேன், எதுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன்னு எனக்கும் தெரியல. ஆனால் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஏன் இந்த மாதிரியான இடங்கள்லாம் நம்ம கனவுல வந்துச்சு அப்படின்ட்டு. உண்மையில் நேற்று அரக்குவேலி லமாசிங்கி அப்படிங்கிற ஊரில் இருந்து இங்கே வர்றதுக்குள்ளே நாங்கள் பட்ட பாடுகள் அநேகம். நிறைய அனுபவங்களும் கிடச்சிது. ரூட்டும் மோசமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரக்குவேலி ஒரே ஒரு இடத்த மட்டும் காட்டிட்டு அரக்குவேலின்னு சொல்ல மாட்டேன். இந்த இடம் எப்படி இருக்கோ இதை விட 10 மடங்கு அதிகமாக இந்த இடங்கள்லாம் சுற்றி அரக்குவேலி இருக்குது. ஸோ சூப்பரான ஒரு ஸ்டேயில் இருந்தோம். ஸ்டே பேர் வந்து பார்த்திங்கன்னா உஷோதரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரக்குவேலியில் ஃபேமஸான ஒரு ஸ்டே. ஏன்னா ஒரு ஃபேமிலிஸ் கம்ப்ளீட்டாக ஃபேமிலிஸாக வராங்க. தனித்தனி வீடுகளாக இருக்குது, ரெசார்ட்ஸ் ஆக்சுவலி. ஸோ அதனால் இந்த ஸ்டேயில் வந்து நாங்கள் தங்கியிருந்தோம். நாங்கள் தங்கியிருந்த ரூம் இந்த இருக்குது, பக்கத்தில் இருக்குல்ல இது. ஸோ நாங்கள் காலையில் நம்ம சென்னையிலேருந்து வண்டியை எடுத்து எந்த விதமான லீவும் பண்ணலை. ஸோ இன்றைக்கி காலையில் லீவு பண்ணிவிட்டு வண்டியை ரெடி பண்ணிவிட்டு இது வரைக்கும் அந்த 3 நாளாக நாங்கள் ரைட் பண்ணிட்டு வரோம். இதை விட அதிகமான அட்வென்ச்சர் இருக்கிற ஒடிசாவுக்குள்ளே போக போகிறோம். இப்போ நம்ம இருக்கிறதே ஆந்திரா ஒடிசா எல்லையில் தான். அதுவும் ஆந்திரா ஒடிசா நார்த்து எல்லைகள், அந்த எல்லைகளில் தான் இருக்கும். இங்கே அதிகமாக நக்சலைட்டுகள் நடமாடுற பகுதி. ஆனால் இப்போது அரசாங்கம் வந்து நக்சலைட்டுகளை நல்லா ஒடுக்கிட்டாங்க. இருந்தாலும் அவங்க அதிகமாகிடக்கூடாது, பரவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு கவனம் பண்ணிக்கிட்டு அங்கங்கே போலீஸ்காரங்க நிற்கிறாங்க. அதாவது சிஆர்பிஎஃப் மாதிரியான ஆட்கள் நிற்கிறாங்க. ஸோ இந்த நக்சலைட் ஏரியாவில் நாங்கள் நைட் ரைடு பண்ணக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்திருக்கோம் நேற்றுலேருந்து. நேற்றும் கூட இங்கே 6:30 மணிக்கெலாம் வந்து சேர்ந்துட்டோம். அதே மாதிரி இன்றைக்கி போகிற சபல்பூர் அப்படின்னு சொல்லி ஒடிசாவில் ஒரு ஊருக்கு போயிட்டுருக்கோம். 450 கிலோமீட்ரு. இந்த 450 கிலோமீட்டர் சீக்கிரம் போயிடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப குறியாக இருக்கும். வேகமாக போய்கிட்டு இருக்கோம். காலையிலே ஒரு 7 மணிக்கு ஆகுது. 7 மணிக்கே கிளம்பிட்டோம். இப்படி ஒரு நல்ல அட்டகாசமான ஒரு ரைடு இன்றைக்கி பார்க்க போகிறீங்க நீங்கள். நம்ம அன்ஸ்கிரிப்டட் ரைடு அப்படின்னு சொல்லி இந்த ரைடுக்கு டைட்டில் வச்சுருக்கேன். அது உங்களுக்கு தெரியும். அன்ஸ்கிரிப்டட் ரைடுனா நாங்கள் எங்கே போகிறோம், என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் டே என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற எதுவுமே எங்களுக்கு பிளான் கிடையாது. பிளான் போட்டு போகிறதுக்கு நாங்கள் டூரிஸ்ட் கிடையாது. ஒரு மாதிரி லொக்கேஷன்ஸ் பார்த்து செக் பண்ணி போகிறதுக்கு நாங்கள் ட்ராவலரும் கிடையாது. வி ஆர் ரைடர்ஸ். எங்ககிட்ட 2 சக்கர வாகனம் இருக்குது. இந்த வாகனம் எங்களை எங்கெங்கே கூட்டு போகுதோ அத்தனை இடத்துக்கும் நாங்கள் போவோம், தைரியமாக போவோம் அப்படிங்கிற ஒரு இதுதான் இருக்குது எங்களுக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம ரைடை நம்ம பார்க்க வரணும்னா வாங்க போயிட்டே இருக்கலாம். ஒரு டீ மட்டும் அடிச்சுட்டு அப்படியே நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன், சரியா? ஆக்சுவலி கிளம்பியாச்சு. சூப்பரான ஸ்டே. ஏசி போட முடியாது, ஃபேன் போட முடியாது. அப்படியே ஃபேனும் போடாமல் பெட்ஷீட்டுக்குள்ளே 2 பெட்ஷீட்டுக்குள்ளே உள்ளே போய் லாக் ஆகிடணும். ஆமாம், கூட வீட்டம்மா வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பெட்ஷீட் ஒன்று போதும். ஏன்னா பெட்ஷீட்டு தனியாக ஊற்றிக்கினா 2 பெட்ஷீட் கண்டிப்பாக வேணும். அந்த மாதிரி குளிருதுங்க. எல்லாமே நட்டுக்கிச்சு போங்க. அதனால் அந்த மாதிரியான இடத்துலேருந்து நாங்கள் கிளம்பிடுறோம். இங்கே இருந்தால் நம்ம எல்லாம் ஆன்மீக ஆபத்து அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறோம். சூப்பரான ஸ்டேங்க, ஹோம் ஸ்டே. அதாவது நல்ல ஒரு ஃபேமிலியாக வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஒரு ஸ்டேயில் நாங்கள் இருந்து கிளம்பிட்டோம். Survey rocket. Huh? Key is there. Thank you.
ஓகே சொல்லியாச்சு. அப்படியே நம்ம கிளம்பிடுவோம். டீ ஒன்று மட்டும் வெளியே குடிப்போம். இங்கே குடித்தா இப்போ சொன்னாச்சுன்னா மத்தியானம் 12 மணிக்கு தான் வந்து தருவான். அதனால் வெளியே போய் குடிச்சுவோம். ஈருது வண்டி காலையில் கூலிங் கிளைமேட்டாக இருந்தோன்னா தலைக்கு சவுண்டாக பார்த்தீங்களா? அரக்கு வேலையில் என்னடா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கல்ல, எப்போவுமே ஜில்லுன்னு இருக்கும். மத்தியான நேரம் கொஞ்சம் வெயில் வந்துடும். நைட்டெலாம் வந்து ஊட்டி கொடைக்கானல் மாதிரி நல்ல ஜில்லுன்னு இருக்குது. ஃபாகி நிறையா இருக்குது. ஒரு ஹையஸ்ட் பீக்கு தான் இங்கே ஆந்திராவில் இருக்கிற ஒரு ஹையஸ்டான பிளேஸு. அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி வரலாம். ட்ரெயின் ரூட்டும் இருக்குது. அதனால் விசாகப்பட்டினம் வழியாக வரும்னு நினைக்கிறேன் ட்ரெயின். கரெக்டாக எந்த ரூட் வழியாக வருதுன்னு தெரில. நீங்கள் ட்ரெயினை செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் ட்ரெயின் வழியாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அரக்கு வேலைக்கு வரலாம். நிறைய ரெசார்ட்ஸ் இருக்குது, நிறைய ரூம்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. சுட சுட டீ காலையில் நேரத்தில் அந்த டீயை பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு? மாதிரி இருக்கு. டீயே போதும் அப்படின்ட்டு இந்த ஊர் வந்து ஜெய்ப்பூர் அப்படிங்கிற ஊருக்கு போகிற திரும்புகிற இடம் இது. நம்ம அரக்குவேலியிலேருந்து வந்த உடனே ஒரு சின்ன ஜங்ஷன் இருக்குது. இதுலேருந்து ஜெய்ப்பூர் அப்படிங்கிற ஊருக்கு திரும்புகிற ஒரு ரோடு. அதில் போயிட்டு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் போனால் சரியாக இருக்கும். இதான் மெயின் கடையாக இருந்துச்சு. மற்ற எல்லாமே டீ கடையெல்லாம் ட்ரம்மில் தான் வச்சுருந்தாங்க. இந்த அக்கா மட்டும் தான் நல்லா போட்டு கொடுக்குறாங்க. யாரை போட்டு கொடுக்குறாங்கன்னு அடடா. இங்கே வர வர டீ நல்லா போட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் ஆந்திராவில் தமிழ்நாடு ஆந்திரா பார்டர்லலாம் டீ நல்லா இல்லை. இங்கே வந்து வர வர நல்லா இருக்குது. சீனி அள்ளி போட்டுறாங்க. இங்கே டீ இலையே தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்பா சூப்பர். இதை குடித்தாலே 100 கிலோமீட்டர் ஓட்டிடலாம் வண்டியா அப்படின்னு நாங்கள் சொல்கிறத நீங்கள் நம்பாதீங்க. கண்டிப்பாக எப்படியும் ஒரு 10-50 கிலோமீட்டரில் போய் ஸ்டாப் போடுவோம் பாருங்க. எப்படி தரையெல்லாம் புகையாக இருக்குங்க. தரையெல்லாம் புகையாக இருக்குது. சைடில் ட்ரெயின் வேறு பார்க்குறதுக்கு அழுத்தி மேட்டாக இருக்குங்க. நல்லா தரையில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அப்படியே பனி அப்படியே பறந்துக்கிட்டு இருக்கு. வேற மாதிரி ஒரு எவனுங்க. வேற மாதிரி ஒரு எவன் அரக்கு வேலி. என்கிட்ட மார்க் வைசர் கிடையாது. அதனால முன்னாடி வைசரத்தை மூடி விட்டாச்சுன்னா கண்டுபிடிக்க முடியும். திறந்து விட்டு தான் ஓட்ட வேண்டியிருக்கு. பல வருஷம் கழிச்சு ஒடிசா ஸ்டேட்ஸ் பிகைன்ஸ் வெல்கம்ஸ் யூ மேலே போட்டிருக்கிறதையும் அதே தான் ஒடிசாவில் போட்டிருக்கு. வேறு ஒன்றும் இல்லை. பாய் ஒடிசா ஸ்டேட்டுக்குள்ளே வந்துட்டீங்க நீங்கள். நம்ம வேம்புலியும் வந்து அதிகமாக அடுத்த ஒடிசா ஸ்டேட்டுக்குள்ளே வந்துருச்சு. அதாவது 4வது ஸ்டேட்டுக்குள்ளே வந்துருச்சு. சூப்பர் சூப்பர். வெல்கம் சைத்தா கிராம் பாசிட்டிவிட்டி வெல்கம்ஸ் யூன்னு போட்டிருக்கு. செம்மங்க. ஐயோ என்னால் இங்கே வந்து வெளியே போகவே முடியல. இங்கே மட்டும் பாருங்களேன். இந்த இடத்த அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து ஆந்திரா ஒடிசா பார்டர் இந்த இடத்துல தான் இருக்குது. பார்த்துக்கிடுங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஃபைனலி ஒரு டிஃபன் சென்டர் கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா. பஜ்ரங்கபலி டிஃபன் ஃபாஸ்ட் ஃபுட். இந்த இடத்துல சாப்பிட்ருவோம். அந்த அக்கா ஒரு தோசை போட்டுட்ருக்காங்க. அதுவும் பாருங்கள் நல்ல அழகான மொறுன்னு தோசை. இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு. அவர் எடுக்கிறதுக்குள்ள தோசை, பூரி, சப்ஜி, வடை எல்லாம் இருக்குது. சாம்பார் சட்னியும் இருக்குது. பூரி, தோசை, இட்லியும் இருக்குது. சூப்பர். தோசை என்ன தோசைனாலும் போடுவாங்க. பொடி தோசை, ஆனியன் தோசை. இது என்னது? வடை. மாதவரம் சென்னை. நீங்க என்ன எங்க வேலை பார்த்தீங்க? திருப்பூர்ல பனியன் கம்பெனிலையா? சூப்பர் சூப்பர். எஸ்எம் கார்மெண்ட்ஸ்னு எத்தனை வருஷமா வேலை பார்த்தீங்க? 10 வருஷம் வேலை பார்த்தீங்க. இந்த தமிழ் அழகா பேசுறாருங்க. 10 வருஷம் வேலை பார்த்துருக்காருல. திருப்பி இங்கே வந்து செட்டில் ஆகிட்டீங்களா? திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டீங்களா? திருப்பி இங்கே வந்து செட்டில் ஆகிட்டாங்க போல இருக்கு. சூப்பர்.
அதனால தான் இட்லி தோசைலாம் போடுறாங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு இருந்தால் இட்லி தோசையே பார்க்கல. என்னது பாய், இங்கே எங்கேயுமே இட்லி தோசையே இல்லைல்ல, இங்கே தான் கிடைக்குது. அதுவும் நல்லா மொறு 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 மொறுன்னு போடுறாங்க. சூப்பராக இருக்குது பாய். எப்படி இருக்குது பாய் சாப்பாடு? சூப்பரா இருக்கு. காலையில தோசை. ஆமாம், ஆனால் தோசைங்கிறத விட நம்ம திருப்பூரில் வேலை செஞ்ச அந்த அண்ணன் கடையில் சாப்பிட்றாங்கிறது ஒரு சந்தோஷமாக இருக்குது. எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. கொண்டாப்பள்ளி வெள்ளை தேங்காய் சட்னி ஏன் இல்லை அப்படின்னு கேட்டேன். இன்னைக்கு கரண்ட் இல்லையா அதனால வைக்கல. நேற்று கடை லீவ் போட்டாங்க போல, கேஸ் சிலிண்டர் இல்லாமல். இன்னைக்கு பிளாக்ல வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஒரு சிலிண்டரோட விலை 1600 நம்ம ஊரில் 2500 3000 சிலிண்டர் வைக்க ஆரம்பிச்சாங்க. பரவாயில்லைங்க, 1600 பிளாக்ல கிடைக்குது. அது சாக்கு போட்டு மூடி வச்சிருக்காங்க. ஃபேமிலியா குடும்பமா செய்யறாங்க. நல்லா இருக்கா? சாப்பிட்டியா? அது மட்டும் தான் தெரியும். நல்லா இருக்கா எப்படி இருக்க? ஓகே கேஸ், நல்ல ஒரு ஆனியன் தோசை சாப்பிட்டாச்சு. காசு வேண்டாங்கிறவர் கிடைச்சியா? வேண்டாம் வந்து நம்ம ஊரில் வந்து பொழுப்பு சாப்பிட்டுட்டு வந்திருக்காரு பாவம். இங்கே வந்து கஷ்டப்பட்டு கடை வச்சு தொழில் பண்ணிகிட்ருக்காரு. காசு ஒரு 100 ரூபா 150 ரூபாக்குள்ள வரும்னு நினைக்கிறேன். 3 ஆனியன் தோசை 2 தண்ணி பாட்டில் வேண்டாங்கிறாரு. காசு போட்டு விட்டோம். ஒரு டம்ப்பாக ஒரு 350 ரூபா போட்டு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ தேங்க்யூ, நன்றி நன்றி. ஐயா வண்டி வெளியே போலியா? ஓகே ஜி, தேங்க்யூ. நல்ல ஒரு சாப்பாடு. தமிழ்நாட்டுக்கு வந்து நன்றி மறக்காமல் இருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். வாங்கினே இவ்வளோ பெரிய ரைடு வந்தேன். நான் வந்து எந்த சார்ஜர் ஒயருமே எடுத்துகிட்டு வரல. அதாவது நார்மலாக 2 ஒயரு இந்த டேங்க் பேக்கில் இருக்கும் எப்போவுமே எக்ஸ்ட்ரா. அது மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்தேன். இது எல்லாம் எடுத்துகிட்டு வரல. நம்ம ஹெட்டு சார்ஜர் மண்டை எல்லாம் எடுத்துகிட்டு வரல. அதனால் இந்த ஊரில் நின்று சார்ஜர் மண்டெல்லாம் போய் எடுத்துக்கிட்டேன் பார்த்துடுங்க, வாங்கிக்கிட்டேன் பார்த்துடுங்க. ஒரு 1000 ரூபா ஆச்சு. 2 பாட்டில் தண்ணி, சார்ஜ் ஹெட்டு, அதுக்கப்புறம் எடிட் பண்ணுறதுக்கு ஒரு ஹெட்ஃபோனு. ஏற்கனவே எடுத்துகிட்டு வந்த ஹெட்ஃபோனு சரியில்லை. இப்படி இந்த ரைடில் நான் எடுத்து வச்சுட்டேன். எல்லாமே எடுத்து வீட்டு மேலே டேபிள் மேலே வச்சேன். கடைசியாக எடுத்துக்கிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சோலி முடிஞ்சிருச்சு. சண்டே மார்க்கெட் ஒரிசாவில் சண்டே மார்க்கெட் உள்ள துணிக்கடைலாம் இருக்குங்க. கருவாடு வாசனை வருது. எங்கள் ஊர் சந்தை மாதிரியே இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை சந்தை. காய்கறிலேருந்து எல்லாமே கிடைக்கும். பலாப்பழம் செடி வரைக்கும். அப்பா கருவாடு தாங்க ப்ளஸ் பாயிண்ட்டு. கருவாடு வாசனை வந்துச்சு பாருங்க உள்ளேருந்து வெளியே. ஒரிசா கருவாடு வாங்கி சாப்பிட்டு பார்த்துக்கலாமோ? வெயில் ஏறுது பயங்கரமாக ஏறுது. அதான் ஒரு ஜூஸ் மட்டும் ஒன்று குடிச்சிடலான்ட்டு. கரும்பு ஜூஸ். ஒடிசாவில் கரும்பு ஜூஸ் எப்படி இருக்கும் பார்ப்போம். எல்லா ஊர்லேயும் கரும்பு ஜூஸ் ஒரே மாதிரி தானே இருக்கும். ஒடிசாவில் மட்டும் என்ன தேனையாக தலைவி தருவாங்க. எல்லா இதுவும் அப்படி தான் இருக்கும். பாய் எப்படி ஸ்ட்ரெச் எப்படி இருக்கு? வேறு லெவலு. அவர் பாய் என்ஜாய் பண்ணுறாரு. செந்திலனுக்கு சொல்லவே வேண்டாம். இந்த பெரிய டயரை வச்சுருக்கேன். இது ரோடு ரோலர் இருந்து எடுத்து போட்டிருக்கல டயரை. செம்ம கேட் ரோடு. அதாவது கேரளாவில் அதை இப்படி தான் போய் போட்டிருப்பாங்க. ஒரு சின்ன பம்பிங் கூட நமக்கு அது வருதா பற்றிலாம் தெளிவாக நீட்டாக நூல் பிடிச்ச மாதிரி போட்டிருப்பானுங்க. காட் ரோடு அந்த டேர்னிங். ஆமாம், நல்லா அல்டிமேட். இப்போ இதே டேர்னிங் நம்ம ஊரில் உண்டு. ஆனால் வண்டிலாம் வந்துட்டு இருக்கோம், நம்ம என்ஜாய் பண்ண முடியாது. இது எம்டியாக இருக்கா, அப்படியே படுத்து எழுந்துச்சு எப்பனில் போகிற மாதிரி. இதில் வேறு செலிப்ரிட்டி மாதிரிலாம் இருக்கும். ஒடிசாவில் அவ்வளோ வரும் ஃபோட்டோ எடுக்காங்க, வீடியோ எடுக்கிறாங்க. எங்கே போகிறேன் கேட்காங்க. இப்போ ஒரு பையன் டாடா காமிச்சான்ல. ஆமாம்.
அம்பானி ஃப்ளைட் வாங்கி பார்த்துருப்பீங்க, தீவு வாங்கி பார்த்துருப்பீங்க, சொந்தமாக ஊர் வாங்கி பார்த்துருக்கீங்களா? இந்த ஊர் பேர் அம்பானி. சூப்பரில் அம்பானி சங்கர் மாதிரி அம்பானி ஊர். அம்பானிக்கு சொந்தமாக ஊர் இருக்கு பாருங்க. பெட்ரோல் எவ்வளோ இருக்கு? பெட்ரோல்னா 176 கிலோமீட்டர் ஓடுமா உங்களுக்கு? ஒரு 50. என் மண்டையை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரைடு எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சிடுவோம். அப்படி இருக்குது மண்டை, பழுத்த மண்டையாக இருக்குது. 200 கிலோமீட்டராக நாங்கள் அவ்வளோ ஸ்டாச்சை 100 கிலோமீட்டராக ஸ்ட்ரெச் எடுத்து வந்துக்கிட்டு இருக்கோம். இடையில 2 பிரேக் தான், காலையில் சாப்பிட்ற பிரேக்கு, அப்புறம் ஒரு அந்த கரும்பு ஜூஸ் பிடிச்ச பிரேக்கு. இதை தாண்டி வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா பவானி பட்னா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். பைக்கெல்லாம் இங்கே விட்டுருக்கோம். ஹைவே தான் இது, வந்து நம்ம பூரி ஒடிசா அப்படி அங்கேருந்து வர்ற ஹைவே தான் பார்த்துடுங்க. எங்கள் பைக்கை இப்படி அழகாக விட்டுருக்கோம். இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்ருக்கோம், இந்த ஸ்பைசி வில்லாவில். நாங்கள் என்ன சாப்பிட்றோம் அதுதான் இங்கே ஒரு விஷயம், பெரிய விஷயம். நம்ம ஊரில் கூட சாப்பிடாத ஒரு ஐட்டத்தை இங்கே சாப்பிட்றோம். அந்த ஐட்டத்தை சொல்லியிருக்கு, இந்த இப்போ வந்துருச்சு அண்ணனுக்கு 2 இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி. அதாவது நம்ம எந்த சைஸ் பிரியாணி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஐஸ் பிரியாணி. பாய் என்னப்பா இது, இங்கே சாப்பாடே இதானா? அடிக்கிற வெயிலுக்கு இந்த பிரியாணி தான் நல்லது. அடிக்கிற வெயிலுக்கு என்ன? ஆனால் ஐஸ் பிரியாணிக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க? கஞ்சிக்கு இது வந்து பாவக்காய் இருக்கு, உருளைக்கிழங்கு இருக்கு, முருங்கைக்காய் இருக்கு, கீரை, வெங்காயம், பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாமே இருக்கு. ஆனால் நம்ம ஊரில் வந்து இதில் வந்து வெறும் பச்சை மிளகாய் மட்டும் தான் சாப்பிடுவோம். வெங்காயம் வேணால் சாப்பிடுவோம். இவ்வளோத்தையும் சேர்த்து போட்டு அட்டகாசமாக செந்தில்னு சொல்லட்டும். யாருக்கு சொல்லிட்டு இருக்கிய? வீட்டில் அப்டேட் பண்ணியாச்சு. நீ தான் கஞ்சியை போட்டு சாவடிக்கிறேன்னா இவங்கேயும் கஞ்சியை கொடுக்குறானுங்க அப்படின்ட்டா. ஐயோ போன்ல இருக்காங்க. அச்சோ வாட்ஸ்அப் வாபஸ் ஆகிக்கிறேன். செமையாக இருக்குது உண்மையில். இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்ல இந்த மாதிரி கஞ்சி அப்படி இந்த விஷயத்த நம்ம பார்த்ததில்ல. இதை பார்க்கும்போது சூப்பராக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. இதை சாப்பிட்டுட்டு நல்ல வயிறு சில்லுன்னு ஆகும். தயிர் சாப்பாடு தான் டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கோம். இன்றைக்கி இந்த கஞ்சி ப்ளஸ் இந்த இவ்வளோ ஐட்டங்களை கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வச்சுட்டு இருந்தேன், இதை சாப்பிட்டா கண்டிப்பாக வயிறு நல்லாயிடும். இது வந்து வெறும் தண்ணி ஊற்றி கஞ்சியாக கொடுக்காம தயிர் ஊற்றிருக்காங்க, அதான் பெரிய விஷயம். உப்பு இதிலே போட்டாங்க. எனக்கு நிறைய சோறு வச்சுருக்காங்கண்ணே. ஆளை பார்த்து பல்காக இருக்கேன், நிறைய திங்க் போய் நினச்சிட்டாங்களோ. இப்படியே தான் எல்லாரும் நினச்சி சோத்தை போட்டு தொப்பையை வளர்த்து வச்சுருக்காங்க. போங்க. எனக்கு அண்டாவும் வேற மாதிரி இருக்கு. எல்லாமே தனித்தனியாக நல்லா இருக்கு. திருப்பி கேட்டாலும் கொடுப்பாங்களா? சூப்பர். செம்ம டேஸ்ட்டு. வித்தியாசமான உணவு வகைகளை இப்போ சாப்பிட்றோம் பார்த்தீங்களா. இந்த பழைய கஞ்சிங்கிற கான்செப்ட் நம்ம ஊர்லேயும் இருக்குது. ராமநாதபுரத்தில் ஒரு அண்ணன் வந்து பண்ணுறாங்க. ஓகே கைஸ், செம்மையாக கிளம்பியாச்சு, சாப்பிட்டாச்சு. நல்ல பழைய கஞ்சியும் பட்டரை கருவாடும் சாப்பிட்டாச்சு. இப்போ நம்ம அப்படியே பேர் வச்சுக்கிடுவோம். இப்போ பழைய கஞ்சி முருங்கைக்காய் சாம்பார்னு இதுக்கு வைக்கணும், ஏன்னா அதுக்கு செட் ஆகாதுல. இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இது காலையிலேருந்து மேப்பு போடுற அந்த ஜிபிஎஸ் கொஞ்சம் டேர்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்குது. சில நேரம் கனெக்ட் ஆகுது, சில நேரம் கனெக்ட் ஆக மாட்டேங்குது, எரிச்சலாக இருக்குது. இப்போ கோபுரோ வேறு இவ்வளோ நேரம் எடுத்தது வாய்ஸே இல்லை. ஐயோயோயோ என்ன வேதனையோ போங்க. சரி என்ன ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம நேரம் கோபுரோ வந்து ஒர்க்கே ஆகலை. அந்த அப்பப்போ வாய்ஸ் இதாகிடுது. இப்போ இது கூட அப்படி தான் இருக்குது. இதையும் செக் பண்ணணும் நமக்கு வாய்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த இனிமேல் வர்ற ரைடு, அதாவது இந்த 221 கிலோமீட்டர் இருக்குது இன்னும் நாங்களுக்கு சம்பல்பூர் போகிறதுக்கு. ஒரு 172 கிலோமீட்டர் போயிட்டு ரைட்டு கட் பண்ணுங்கிறத இங்கேயே மென்ஷன் பண்ணுது. இப்போ வழக்கமாக கூகுள் வந்து ஒரு குறைஞ்ச கிலோமீட்டர் ஒரு 80, 70, 60, 50, 30ன்னு அதில் போய் லெஃப்ட் ரைட்டு கட் பண்ணுன்னு சொன்னால் நமக்கு அடுத்து ஏதோ ஒரு பெரிய ஊர் வருது அதில் கட் பண்ண சொல்லுதுன்னு அர்த்தம். அந்த சின்ன சாதா வளைவெல்லாம் கண்டுக்காது அது. ஆனால் இப்போ பாருங்கள் 171 கிலோமீட்டர் போய் கட் பண்ணுன்னு சொல்லுது. அப்போ இடையில ஒரு வேளை பெரிய ஊர்கள் இல்லைன்னு அர்த்தம். அதேமாரி இதே சிங்கிள் ரோடு தான் போயிட்டுருக்குன்னு அர்த்தம். 4-வே லைன் எதுவும் வந்தால் அது மாற்றி விடும். பட் 4-வே லைன் எதுவுமே வரல இருக்கும். அதாவது நீங்கள் இந்தியா மேப்பில் பார்த்தீங்கன்னா ஒடிசாவில்
நாங்கள் கீழேருந்து ஆந்திராவிலேருந்து பாதியில் மேலே வந்தோம். அதிலேருந்து அரக்கு வேலி வந்துட்டு அப்படியே மேலே போய்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் உங்களோட மேப்பில் நீங்கள் பார்த்துக்கலாம், சத்தீஸ்கரை நோக்கி போய்கிட்டு இருக்கு வண்டி. அதான் ராஞ்சின்னு வைங்களேன், சம்பல்பூர் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுள் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது, எந்த பகுதி வழியாக போகுது, இந்த பகுதியெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு சம்மந்தம் இருக்கா இல்லையா எல்லாமே தெரியும். ஆனால் தமிழ்நாட்டுக்கு வேறு ஒரு விதத்தில் சம்மந்தம் இருக்குது இந்த ஏரியாக்கள் எல்லாமே. ஏன்னா நாங்கள் எங்கே நிறுத்தி ஒரு 5 நிமிஷம் நிறுத்தினாலோ 10 நிமிஷம் நிறுத்தினாலோ இல்லை ஜூஸ் குடிக்க நிறுத்தினாலோ அங்கே ஒரு பையன், ஒடிசா பையன் தமிழ் பேசிட்டு வந்துடுறான். அண்ணா எப்படி இருக்கா, அண்ணா சாப்பிட்டா அண்ணா அண்ணான்னு வந்துடுறான். என்னன்னு பார்த்தா, நான் தாம்பரத்தில் 10 வருஷம் வேலை பார்த்துச்சு சார், நான் திருப்பூரில் 20 வருஷம் வேலை பார்த்துச்சு சார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னத்தை போய் சொல்ல, இதுதான் இந்தியா, இதுதான் தமிழ்நாடு. இந்தியா விடுங்க, இந்தியாவில் உள்ள பலதரப்பட்ட மக்களுக்கு ஆதரவு அடைக்கலம் கொடுக்கறது நம்ம தமிழ்நாடு. எல்லாம் சண்டேன்னு ஜோடி ஜோடியாக பறந்து போகிறாங்கோ. நாங்களும் ஜோடியாக போடுறோம். எப்படி ஜோடியா ரைடர்ஸ் ஜோடியாக போகிறோம். இப்போ மணி 4 மணி ஆகிடுச்சு. நாங்கள் 2:45 போல் சாப்பிட உட்காந்தோம். 3:45க்கு கிளம்பிட்டோம். 1 மணி நேரம் கரெக்டாக. இப்போ கூகுள் வந்து 7:45 போய் சேருவேன்னு சொல்லியிருந்துச்சு. இப்போ 8:45 ஆக்கிடுச்சு. இப்போ என்னத்தையாவது இதை கொஞ்சம் ஸ்ட்ரெச் எடுத்து நாங்கள் 8 மணி வேணால் ஆக்கலாம். அவ்வளோதான். 8 மணிக்கு வரைக்கும் ஓட்டலான்னு பார்த்துருக்கோம். ஏன்னா நல்ல பிஸியான ரோடாக தான் இருக்குது. சிங்கிள் ரோடாக இருந்தாலும் லாரி பஸ்ஸு எல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. நீர்த்தேக்கம் ஒன்று இருக்குது, டேம் மாதிரி குட்டியாக டேம் கட்டி வச்சுருக்காங்க. ஆனால் இது வாய்க்கால் பார்த்துருங்க, இயற்கையாக செஞ்ச வாய்க்கால் இல்லை, செயற்கையாக செஞ்ச வாய்க்கால். இது ரொம்ப 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 சிம்பிள் ரோட்டுங்க. கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் வந்தாச்சு. 142 கிலோமீட்டர் தான் இன்னும் மிச்சம் இருக்குது. நாங்கள் அங்கே சாப்பிட்டுட்டு கிளம்பும்போது 230 கிலோமீட்டர் இருந்துச்சு. 90 கிலோமீட்டர் வந்து ஸ்டாப்பே போடலை, வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுவும் ஒரு 1.5 மணி நேரத்தில் வந்தாச்சு. 1.5 மணி நேரம் தான் இருக்குது, வந்தாச்சு. 4 மணி கணக்கு வைங்களா, இப்போ 5:15 தான் ஆகுது. 1.5 மணி நேரத்தில் வந்துட்டோம் இவ்வளோ தூரத்தை. இதுக்கு ஹைவேல கூட 4வே லைனில் கூட இப்படி நாங்கள் வர முடியாது. அந்த அளவுக்கு வந்து இந்த ரோடு நேராக போகுது. எந்த ஒரு சேஃப்டி வைஸு, ஒரு பேரிகார்டு, சைடில் அடப்பு, சைன் போர்டு, இந்த பாருங்கள் நைட்லாம் வந்தால் கஷ்டம்தான். லெஃப்ட் போகுது அப்படிங்கிறதுக்கு எந்த போர்டும் இல்லை. இப்படி பக்காவாக ஒன்றுமே இல்லாமல் போட்டு வச்சுருக்க ரோட்டில் எந்த ஒரு டிஸ்டர்ப் இல்லாமல் போயிட்டே இருக்கும். காரணம் என்னென்னா, இங்கே உள்ள மக்கள் வண்டி வாகனங்களை யூஸ் பண்ணுறது ரொம்ப கம்மி போல் இருக்குது. அப்புறம் ரோட்டில் வண்டி வாகனங்களே இல்லை, 1-2 பேர் தான் வராங்க. பைக்கர்ஸ் தான் கொஞ்சம், பைக்கில் ஃபேமிலியாக போகிறது தான் வருது ஒழியா கார்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. கார் சுத்தமாகவே கிடையாதுங்களா, அந்த அளவுக்கு இருக்குது. என்னங்க சொல்கிறீங்க, ஒடிசா மக்களுக்கு அந்த அளவுக்கு கல்வி அறிவு கம்மியாக இருக்குன்னு? இங்கே பாருங்கள், இந்த மரங்களை பாருங்கள். ரோடில் இவ்வளோ டிராஃபிக் இருக்குது. கண்டிப்பாக இதை எடுத்து நகட்டுனா முடிஞ்சு போச்சு. பழைய காலத்து மரம் தான் இத்தனைக்கும். ஒன்று ரொம்ப காலம் பழைய மரமாக இருக்குது. 2 பக்கமும் எல்லா மரத்துக்கும் வெள்ளை அடித்து அதில் தான் நிற்கும். நீட் நவுண்டு போல அப்படின்னு சொல்லி நவர வச்சு போயிட்டுருக்காங்க பாருங்கள். இது கூட கொஞ்சம் ஓரமாக இருக்குது. இந்த பக்கம்லாம் மரம் வந்துட்டு கிட்டத்தட்ட 20 அடிக்கு ரோட்டில் தான் நிற்கிது. பழைய ரோடு சின்னதாக தானே இருந்திருக்கும். ஆனால் இவங்க அகலப்படுத்தினாலும் அந்த ரோட்டிலே அந்த அளவுக்கு வண்டி மரத்தை வெட்டாமல் இருக்காங்க பாருங்கள். இது என்ன ஊர்னா ஜலாங்கீரோ ஏதோ ஒரு ஊர் வந்துச்சு, கீர்னு முடிஞ்சிச்சு. பார்த்து சொல்கிறேன், நீங்கள் கூகுளில் போனால் பாருங்கள். பாலங்கீர் அப்படிங்கிற ஒரு ஊர். மரங்கள் எதுவுமே வெட்டாமல் அப்படியே வச்சுருக்காங்க. பெரிய ஊருங்க பாலங்கீர். பெரிய பெரிய கடைகள் இருக்குது, பெரிய பஜார் இருக்குது, மார்க்கெட் இருக்குது. இங்கே மேப்பில் பார்த்தாலும் மேப் ஃபுல்லாக ஊராக தான் இருக்குது. சிக்னல்ஸ், ஏகப்பட்ட சிக்னல்ஸ் இருக்குது. பரவாயில்ல, நான் எதிர்பார்க்கல. இங்கே அந்த இதுக்கு முன்னாடி வந்த ஊரை விட இது பெரிய கிரானைட்லேயே ஒரு கோயிலுங்க. ஆமாம், ஃபுல்லாகவே கிரானைட்டு தான், மார்பிள்ஸ் தான். சாரி, கிரானைட்டில் மார்பிள்ஸ். இது காளி கோயிலாக தான் இருக்கணும். ஏன்னா காளி கோயில் தான் இங்கே அதிகமாக இருக்குது. மணி 5:30 ஆகிடுச்சு, இன்னுமே வந்து குளிரில். நேற்றெல்லாம் 5 மணிக்கெலாம் செம குளிர் குளிச்சு அரக்கவேலி பக்கம். சரி, அது வேறு மாதிரி, இது வேறு மாதிரில. நல்லா 2 பக்கம் நல்ல பனைமரங்க அழகாக. அந்த இப்போ எப்படி பெரிய பெரிய மரங்கள், அரச மரம் மாதிரி மரங்கள் இருந்தால் அழகாக இருக்குமோ அதே மாதிரி பனைமரம். இது என்ன மரம்? கெசிங்கா வெல்கம்ஸ் யூ. கெசிங்கா மாவட்டம். ஒவ்வொரு மாவட்டத்துக்கு இடையில் மாநிலம் மாதிரி வெல்கம்ஸ் யூ போர்டு வச்சுருக்காங்க. இது நம்மளா மதுரை மாவட்டம் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சின்ன போர்டு ஒன்று வச்சுருப்பாங்க. இது பெருசாகவே ஆர்ச்சி மாதிரி போர்டு வச்சுருக்காங்க. முக்கியமாக இதில் வந்து ஆந்திராவிலலாம் அரசியல் கட்சி தலைவர்களோட பேனர் நிறைய இருந்துச்சு. ஐயோ ஏகப்பட்ட கட்சி போல் இருக்குது அங்கேயும் தமிழ்நாடு மாதிரி. அதனால் நிறைய ஃபோட்டோ வச்சுக்க ஒன்று கூட இல்லை. இப்போ இத்தனை வருஷமாக நவீன் பட்நாயக் இருந்தார். ஆனால் இப்போ பிஜேபி கையில் மாறிடுச்சு.
ஆனால் பிஜேபியோட ஃபோட்டோஸாவது அது மாதிரி பேனர் கிணறு இருக்குன்னு பார்க்குறோம், ஒன்றும் இல்லை. பேனர் அடித்து மக்கள் அரசியல்வாதிகளை கொண்டாடுறதுக்கு மாட்டேங்கிறாங்க, புரியுதா? இல்லை அரசியல்வாதிகளும் இதெல்லாம் அடித்து தான் எனக்கு ஓட்டு கிடைக்கும் போல இருக்குது, பேனர் போட்டு இப்போ ஏரியாவில் பெரிய தாதா மாதிரி காட்டிக்கிடுவோம் அப்படிங்கிற எதுவுமே இல்லை. என்ன, அது நல்லது தான். ஜியோ பெட்ரோல் பங்கில் தான் பெட்ரோல் போட்டேன், நான் பெட்ரோல் ஃபுல் பண்ணிட்டேன். அந்த பவானிப்பட்டினத்தில் ஜியோ பங்கில் வந்து கொஞ்சம் ஜியோவும் நயரா பக்கம் கொஞ்சம் நல்லா இருக்குது, மைலேஜும் கொஞ்சம் கூட கிடைக்குது, இன்ஜினும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது. இன்னுமே ஒரு 130 கிலோமீட்டர் இருக்குது, காட்டுக்குள்ளே போக போகிறோன்னு நினைக்கிறேன். பார்த்தா அப்படி தான் தெரியுது, இந்த பக்கமும் காடு இந்த பக்கம் காடு, இங்கே பார்த்தாலும் அப்படி தான் தெரியுது. ஒரு ஆறு ஒன்று சைடில் ஓடிட்டு வர்ற மாதிரி இருக்குது. ஒன்றுமே இல்லை, ஏப்ரல் மேயிலே பசுமை ஏயிலே அப்படின்னு பாடுற காலம் போய் மார்ச் ஏப்ரலில் ஒன்றுமே இல்லை காஞ்சி போச்சிடா. இங்கே தான் ஒரு டேம் ஒன்று இருக்குது, அதனால தான் தண்ணி கூகுளில் காட்டிருக்கு. ஒரு பெரிய டேமு, நல்ல மண் செறிவாக இருக்க மண் எல்லாமே இருக்காங்க. நம்ம அந்த பாலத்தில் தான் போக போகிறோம். சூப்பர். ஆமாம், பா என்ட்ரன்ஸ் ஐட்டமில் சன்செட் அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பார்க்குறதுக்கு சன்செட் ஆகலை, பட்டு 5:45 ஆகிடுச்சுல, அதனால கொஞ்சம் மேலே 4:45 ஆகிடுச்சு, மேலே இருக்குது. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இந்த பக்கம் கீழே போக வாய்ப்பு இருந்தால் போகலாம், ஆனால் டைம் இல்லை. இங்கே ஒரு விஷயத்தை நான் சொல்லியே ஆகணுங்க, சத்தியமாக. இது அரசியல் பதிவு இல்லை, அரசியல் கருத்து கிடையாது. இது வந்து என்னென்னா, நீங்கள் வாங்க, இதில் ஒரு போர்டு வருதா, இந்த போர்டில் இங்கிலீஷு ஒடியா தவிர ஹிந்தி இருந்தால் என்கிட்ட கேளுங்க, சரியா? இந்த போர்டுக்கு மேலே இருக்கா, இங்கிலீஷு ஹிந்தி தவிர எதுவுமே கிடையாது. சரி, இது வந்து நேஷ்னல் ஹைவே ரோட்டில் ஹிந்தியும் இங்கிலீஷும் இல்லை. சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய இதில் எதாவது இருக்குன்னா பார்த்தா அங்கேயும் கிடையாது, அங்கே ஒடியா மட்டும்தான் இருக்குது. இங்கிலீஷ் ஒரு சில இடத்துல இருக்குது, இப்போ எல்லோரும் வர்ற இடத்துல. மற்றபடி இது வந்து நேஷ்னல் ஹைவே 26, எங்கேயுமே நான் ஹிந்தியை பார்க்கலங்க. ஊர் பேர்லேயுமே கூட ஹிந்தி இல்லாமல் வெறும்னே இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட பீகார் பக்கத்தில் வந்தாச்சு. இங்கே ஹிந்தியை யாரும் திணிக்கலை, யாரும் கொண்டு வரல. இவங்களுக்கு கேட்கவும் இல்லை, கேட்காதவங்களுக்கு கொடுக்கவும் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, இவங்க பேசுகிறாங்க ஹிந்தி, எல்லாருக்குமே ஓரளவு தெரியுது, ஆனாலும் ஹிந்தியில் ஒன்றுமே போடலை. நம்ம தமிழ்நாட்டில் தான் இதை போட்டுக்கிட்டு நம்ம வேண்டாங்கோ, நீ வச்சுக்கோன்னு சொல்லி அமுத்துறாங்க. எனக்கு வேண்டாயா, எனக்கு தேவைப்பட்டால் நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறோம். இல்லை, சாப்பிடுங்க, வாயில் வச்சுக்கிடுங்கன்னு தூக்கி ஊட்டுறாங்க நமக்கு, வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி ஒடிசாவில் கிளைமேக்ஸ் ரைடு அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிச்சதுன்னா, நாங்கள் சாப்பிட்டு கிளம்பணும்ல, அப்போவே ஆரம்பிச்சிச்சிங்க. அப்போ எடுத்தது சாப்பிட்டு 3:45 வண்டியை நாங்கள் வந்து, அது என்ன பட்டணம், அது ஏதோ ஒரு பட்டணம், ஏதோ லேடி பேர் தான் முடிஞ்சு, ஒரு லேடி பேரை கூட ஞாபகம் வச்சுக்க தெரியல உங்களுக்கு. பார்த்தீங்களா, ரம்பா, உர்வசி, கனகா, அதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கியா? சரி, ஓகே. நம்ம வந்து அந்த ரைடு வந்து அங்கேருந்தே ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு அவ்வளோ சூப்பரான ஒரு ரைடாக போயிடுச்சு. ஸோ இப்போது நாங்கள் இங்கேருந்து 100 கிலோமீட்டர் இன்னும் இருக்குது நம்மளுடைய ஜபல்பூருக்கு, என்னது சம்பல்பூருக்கு இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் கரெக்டாக இருக்குது. இப்போ தான் டீ குடிக்க நாங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்தது, எங்கேயுமே ஒரு சின்ன ஸ்டாப் கூட போடல, யூரின் ஸ்டாப் கூட போடல, அப்படியே அடித்து வந்துட்டோம். 135 கிலோமீட்டர் அடித்து வந்து இப்போ தான் ஸ்டாப் போட்டிருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன ஊர் இது ஊர் தெரில. இது பக்கத்தில் ஒரு பெரிய டெம்பிள் இருக்குது, ஸ்ரீ ஜோகேஸ்வர் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வழியாக போனால் ஒரு 7 கிலோமீட்டரில் இருக்குமா. ஸோ இங்கே எல்லாமே ரூட் எல்லாமே போட்டிருக்கு. நாங்கள் இங்கேருந்து வந்து இந்த வழியாக ஜபல்பூர் போக போகிறோம். இங்கே டீ குடித்தோம், டீ சூப்பராக இருந்துச்சு. இதில் ப்ளூ கலர் லேஸ் சிப்ஸுக்கு இருந்துச்சுங்க. நம்ம ஊரில் எல்லா கடையிலும் பார்த்தா ப்ளூ கலர் லேஸ் சிப்ஸே இருக்காது. அதனால் இந்த கடையில் கிடச்சிது, ஒரு 3 லேஸ் சிப்ஸ் வாங்கிக்கிட்டேன். என் பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் லேஸ் சிப்ஸுனா, ப்ளூ கலர் வேணும் பாவ. அது எங்கேயுமே கிடைக்காது கடைகளில், இங்கே இந்த ஊரில் கிடைக்கிது. ஸோ வாங்க அப்படியே இன்னொரு 100 கிலோமீட்ரு. ஆனால் இனிமேல் வந்து ஃபுல் ஸ்ட்ரெச் 100 கிலோமீட்டர் அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், இருட்டி போச்சு. கொஞ்சம் ரூட்டை பார்க்கணும். அதே மாதிரி இது ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் போகணும். ரூம் வேறு இன்னும் போடலை. ஸோ அடுத்ததாக நம்ம ரூமையும் செக் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டே இருப்போம். சரியா, வாங்க போகலாம். டூர் கहाँ तक है? नेपाल இங்கே வந்து ஒரு தாபாவில் வந்து இது பண்ணோம். அந்த லைட்டெல்லாம் கொஞ்சம் இறங்கி போச்சு. நேற்று ஏதோ செக்கிங் பண்ணுறேன்ட்டு அண்ணன் பண்ணி விட்டாப்புல, இறங்கி போச்சு. அதை சரி பண்ணிகிட்ருக்காப்புல. அங்கேயும் பாருங்கள், லைட் அடித்து பார்த்து காட்டிருக்காப்புல ஒரு தாபாவில் நிறுத்தி. ஏன்னா நமக்கு ஃபாக் லைட் முக்கியம், அதுவும் இந்த சிங்கிள் ரோடு கண்டிப்பாக ஃபாக் லைட் முக்கியம். அதை செக் பண்ணிக்கிட்டா வேலை முடிஞ்சோம் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்காப்புல. भैया का नाम? भैया नाम तुम्हारा नाम?
லக்கி. ஓகே ஓகே, லக்கி நிறைய விசாரிச்சார். நல்லா இது கோப்ராவை பற்றிலாம் நல்லா தெரிஞ்சிருக்கு. அச்சா லாரி டிரைவரு தாபா ஓகே, தாபாவில் இருக்காராம். உயிரை வாங்கிட்டாங்க அந்த பையன். ஐயோ பேரை சொல்லு, எங்கேருந்து வர எங்கே போகிற என்னையாவது விவரம் அதிகமாக தான் இருக்குது அவனுக்கு. தாபா பையனா? அங்கே தமிழ்நாட்டு லாரி ஆளுங்க இருக்காங்க. தமிழ்நாட்டு லாரியே இல்லை இங்கே. தமிழ்நாட்டு லாரி ஆளுங்க பின்னாடி இருக்காங்க. வாரியா பின்னாடி பாரு போ வா, நான் காட்டுறேன் உனக்கு அப்படின்ட்டு இருந்தான். எப்பா சாமி ஆளை விட்றா அப்படின்னு சொல்லி உடையன்ட்டேன். என்ன ஆள் வராங்களா? ஓகே, வண்டி உள்ளே வந்துடுச்சு. ஏன்னா இது ஃபுல்லாக ஜங்கிள், அதான் ஜங்கிலி வாலே, ரோடு ஜங்கிலி வாலே அப்படின்னா. அப்போ இந்த ரோட்டில் இது பாருங்கள், இங்கே கூகுளில் பார்த்தாலும் ஜங்கிள் தான் ஃபுல்லாக. ஆனால் பயம் இல்லை, நான் சொன்னேன்ல NH 26 இது. அதனால் வண்டி வந்து போய்கிட்டு தான் இருக்கும், வாகனங்கள் போக்குவரத்து இருக்கும். ரோடும் கொஞ்சம் நல்லா நீட் அண்ட் ஃபினிஷாக இருக்கு இல்லையா? இப்போ நமக்கு அதுக்கு அதனால் பயம் இல்லை. பட் ரோடு தெளிவாக தெரியணுங்கிறதுக்கு நமக்கு லைட்டு, ஃபாக் லைட்டு தேவை கண்டிப்பாக. அதனால் நம்ம ஃபாக் லைட் எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். 4 லைட்டு என்கிட்ட இருக்குது. 4ல் 1 தான் போட்டிருக்கேன். இன்னொன்று போட்டால் அது கீழே தரையில் இந்த பக்கம் தான் அடிக்குது. நேற்று கூட நல்லா இருந்துச்சா, இன்றைக்கி ஏதோ பண்ணிட்டாப்லான்னு. பக்கத்தில் இருக்கிற பீகாருக்கு, உத்தரப்பிரதேசத்துக்கு இந்த கிராமங்கள் தூரம் போனோம்னா ஒரு விஷயம் இருக்கும், லைட்டிங்கே இருக்காது. நைட்டு நேரம் கிராமங்கள் போனோம்னா லைட்டே இருக்கு. ஒரு குட்டி குட்டி நகரங்கள் வந்தால் கூட லைட் இருக்காது. ஆனால் ஒடிசாவில் பாருங்கள், நைட்டு ஒரு மீடியம் சைஸுக்கு இது நகரம் தான் இது. இந்த ஸ்ட்ரீட் லைட்டு போட்டு அதுக்கு அலங்காரம் பண்ணி அற்புதமாக வச்சுருக்காங்க. 4 வழிச்சாலையாக மாற்றி வச்சுருக்காங்க. அப்புறம் சிங்கிள் ரோடாக மாறிடணும் வைங்களேன். பாராட்டக்கூடிய விஷயங்க. ஒன்று ஒன்றா பார்த்து உங்களுக்கு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். நீங்களும் என் கூட தானே வந்துட்டுருக்கிய. உங்களுக்கு விவரமாக தெரியாது பற்றிலாம், நான் அதனால் விவரமாக உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட வந்துட்டோம். இன்னொரு 51 கிலோமீட்டர் தான் இருக்குது. நம்ம பின்னாடி வந்த நண்பர்கள் 2 பேருக்கு, செந்திலனுக்கும் இதயத்துல்லா பாய்க்கும் வைசர் ஃபுல்லாக டஸ்ட் ஆகிட்டு போல் இருக்குது. வைசரை பார்த்து ஓட்ட முடியலன்ட்டு என்னடா பின்னாடி வந்துட்டு இருந்தாங்களா காணுமேன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ஒரு பெட்ரோல் பங்க் ஓரம் கட்டிட்டு போன் அடிக்கேன். அவர் பாய்க்கு பிஸின்னு வருது. இப்போ செந்திலன் தான் எடுத்தாப்புல. எடுத்துகிட்டு என்னாச்சுன்னு கேட்டால், இல்லை முடியல, சுத்தமாக முடியல என்னாப்புல. ஐயோ உடம்பு முடியலையா, ரூம் போட்டுருமான்னு கேட்குறேன். இல்லை பார்க்கல, ஒரே வைசர் பூரா பார்த்துட்டு ஓட்ட முடியல, அதை கழுவிட்டு இருக்கோம், வைசரை கழுவிட்டு வந்துடுறோம் அப்படிங்கிறாப்புல. ஐயோ போச்சா, இன்றைக்கி ஒரு 70 கிலோமீட்டர் போச்சான்னு நினச்சேன். நல்ல வேலை வந்துட்டாங்க. இப்போ இதிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் போய் லெஃப்ட் எடுத்தோம்னா சம்பல்பூர், ஒரு 50 கிலோமீட்டர் கரெக்டாக. எவ்வளோ வெளிச்சமாக இருக்குதுன்னு பார்க்குறீல்ல? கூகுளுக்கே இது கோப்ரோவே நல்லா வெளிச்சமாக எடுக்குதுன்னா அப்போது ரியலாக எவ்வளோ வெளிச்சம் இருக்கும் பாருங்க. 2 ஃபாக் லைட்டு, ஒரு ஹெட் லைட்டு, ஐபிஎம் இவ்வளோத்தையும் போட்டிருக்கேன். அதனால தான் பக்காவாக ரோடு தெரியுது. ஒரு பெரிய ஒரு ஆம்னி பஸ், ப்ரைவேட் பஸ்ஸில் தெரிஞ்ச மாதிரி தெரியுது. ஆப்போசிட்டில் யாருக்கும் பிரச்சனையாக இருக்கும்னா அப்படிலாம் கிடையாது. ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்க அங்கே தான் வராங்க. 4-வே லைனு, யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால தான் போட்டிருக்கேன். இன்னும் ரூம் போடலை. சம்பல்பூர் இன்னும் 13 கிலோமீட்டர் இருக்குது. ஆனால் சம்பல்பூர் அந்த ஏரியாவே ஒரு சிட்டி மாதிரி தான் இருக்குது. சம்பல்பூர் 13 கிலோமீட்டருங்கிறது எங்களுக்கு சிட்டிக்கு நடுவில் காட்டுது. இப்போ அவுட்டரில் ஒரு 7 கிலோமீட்டரில் ரூம்ஸ் எல்லாம் வந்துடும். நான் ரூம்ஸு பார்க்கல. எனக்கு ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகி மேப்பு கட் ஆகி போச்சு. பாய்க்கும் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகி போச்சு. இன்றைக்கி என்னவோ தெரில, எங்களுக்கு சார்ஜே நாங்கள் நிற்கலை. வெயிலில் ஒரு மாதிரி ட்ரை ஆகிடுச்சு ஃபோனுக்குமே. அதனால் செந்திலனுக்கு மட்டும் சார்ஜ் இருக்குது. அவர் தான் இப்போ கேப்டன் எடுத்து போகிறார், எங்களை கூப்பிட்டு போகிறாப்புல. அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஊர் தான், பெரிய ஊர் தான். நம்பி போகிறோம். இன்னும் ரூம் போடலை. போகிற வழியில் ஏதாவது ரூம்ஸு, லாட்ஜி, ஹோட்டல்னு இருந்துச்சுன்னா உள்ளே போய், ஐயா தங்குறதுக்கு ஏதாவது இடம் இருந்தால் தாங்க ஐயா, நைட்டு படுத்துட்டு காலையில் போயிடுறையா அப்படின்னு கெஞ்சி கேட்டால் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க. படா குழப்பம் டுடே ஆயாக ஆத்தாகே. ரூமு எந்த ரூமுன்னு கூட லொக்கேஷன் இல்லாதன்னொன்னே எங்களை எங்கேயாவது கூப்பிட்டு போய் விட்டுறக்கூடாது, அதுக்கப்புறம் ரூம் இருக்கிற இடத்துக்கு போடக்கூடாதுன்னு தலைவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. எங்களுடைய டீம் கேப்டன் அவர்கிட்ட தான் இன்றைக்கி எல்லாமே இருக்குது. எங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, நெட்வொர்க் இல்லை, ஃபோன் இல்லை, நம்மள்கிட்ட பணம் இல்லை, காசு இல்லை. இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை மாதிரி காட்டுக்குள்ளெல்லாம் சுற்றிட்டு நடக்கிறாள் சின்ன பிள்ளைகள், பசங்க. அங்கங்கே பார்த்தா டீ சாய் இது அது இதுன்னுட்டு இருட்டாக இருக்குது. அதுக்குள்ளேயும் ஒரு 50 பேர் 100 பேர் நின்றுட்டுருக்காங்க. அப்படியே திருச்சி காவிரி ஆறு மாதிரியே இருக்குங்க. இங்கே பாருங்க, எல்லாம் உட்காந்து கோட்டைச்சோரில் உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்காங்க. காதலர்களும் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. நான் இவங்க ஃபேமிலி
அந்த பக்கம் இன்னொரு பாலம் தெரியுது. ரயில்வே பாலம் இது இருக்கா இருக்குமா இருக்கும் எனக்கு கரெக்டில் தெரில. அப்படியே திருச்சி காவேரி பாலம் மாதிரி தான் 2 பக்கம் பாலம் தெரியும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. வி ஆர் என்டர் சம்பல்பூர். கலர்ஃபுல்லாக இருக்குது அப்பா. நல்ல கலர்ஸ் அதிகமாக வச்சு எங்கே பார்த்தாலும் தேசிய கொடியோட அந்த இது இருக்குது. கீழே போகணுமா? வாங்கப்பா, அப்படியே பின்னாடியே வாங்க. சம்பல்பூரின் இரவு உலகம் இங்கே பாருங்கள். எல்லாமே நம்ம ட்ரை கலருக்கு பேஸ் பண்ணி தான் போட்டிருக்காங்க லைட்ஸு. நடுவில் வெள்ளை, 2 பக்கம் ஆரஞ்சு, ஒரு பக்கம் அப்புறம் ஒரு பக்கம் பச்சை. நல்லா தான் இருக்குது. நம்மளை எங்கேயோ கூட்டு வருது பாலத்துக்கு கீழே. எங்கே போகிறோம் ஏன் போகிறோன்னு தெரில. கூகுள் சொல்கிற இடத்துல போயிட்டே இருக்கேன். ஓகே கைஸ், ஃபைனலாக வந்து எங்களுக்கு 2300 ரூபாய்க்கு ஒரு ரூம் கிடச்சிது. அந்த ரூமில் நாங்கள் ஸ்டே பண்ணிட்டோம். பைக்கை வந்து பின்பக்கம் பார்க்கிங் பண்ணி கொடுத்தாங்க. கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அந்த ஹோட்டலில் யாருமே இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம 3 பேராக இருக்கோம்ல, தங்கிட்டோம். அங்கே பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல் கொஞ்சம் நடந்து போய் ஹோட்டல் சாப்பிட்டோம். சப்பாத்தி கிடச்சிது, நல்லா இருந்துச்சு. ரொட்டி கிடச்சிது, நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம ஸ்டே பண்ணிட்டோம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நாங்கள் பீகாருக்குள்ளே போக போகிறோம். அதுவும் முக்கியமான ஒரு பெரிய விஐபியோட வீட்டை பார்க்க போகிறோம். அது யார் வீடுன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானையும் டிங் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மீட் பண்ணலாம் அந்த வீட்டு முன்னாடி.